எல்லாரும் சொல்லுங்க, முந்தின ரசம் இல்லை, பிந்தின ரசம் சுவை இல்லை. இல்லையா? ஓகே மம்மி, நான் போயிட்டு வரேன். நான் வேற 12 பேரை கூட்டிட்டு வந்துட்டேன், சொந்தக்காரன் கல்யாணம்னு சொல்லிட்டு. இந்த பேதுருவெல்லாம் அப்படியே பாக்குறாங்க. ஆமே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, இப்போ புலம்ப ஆரம்பிப்பான். அதுக்குள்ள நான் அடுத்த வண்டி ஏறி போயிடுறேன். அப்படி போகல, வரவில்லை. உலகம் எப்பவுமே இல்லைன்னு தான் சொல்லும். அப்பா சொல்லுவார் வரவில்லை. ஆமே, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ ரசம் இருக்கு. இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது நீ காலையில ஆண்டவர் பேசுறார், உன்னை நான் என்னைக்காவது இல்லைன்னு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு. வரவில்லைன்னு தானே சொன்னேன். நீ இல்லைன்னு சொல்லது போல ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற. ஆமென். சபையே, இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரா? வரவில்லைன்னு தானே சொல்றாரு. ஆமென். அவர் அங்கேயே நிற்கிறார். அந்த இடம் எப்படி மாறணும் தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படி மாறணும் அந்த இடம். இதுக்காக தான் வெயிட்டிங். இந்த வீட்டில் இனி ஒரு சத்தம் டாமினேட் பண்ணக்கூடாது. மரியாள் ஸ்பேஸ் கொடுக்கறாங்க ஜீசஸ்க்கு. எல்லாரும் ஜீசஸுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறாங்க. இனி இந்த வீட்டில் அடுத்து என்ன நடக்கணும், எது உள்ள வரணும் தீர்மானிக்கிறது கர்த்தர். ஆண்டவரே என்கிட்ட இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா. அவன் சொல்லும் உலகம், அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஃபங்க்ஷனுக்கு இவங்களை கூப்பிடலையா? அவங்கள கூப்பிட்டு எதுக்கு? தேவையில்லாம ஒரு சாப்பாடு தான் வேஸ்ட் ஆகும். அவங்க ஒன்றும் கிடையாது. இல்லை என்று உலகம் சொல்லும் போது, ஆண்டவரே எல்லாரும் இல்லைன்னு கையை காட்டிட்டாங்க, மரியாளும் இல்லைன்னு கையை காட்டிட்டாங்க. ஆண்டவர் சொல்லுவார், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வரவில்லைன்னு தான் சொல்லுவேன். அதன் அர்த்தம் அது வந்து கொண்டு இருக்கிறது.